ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. நான் நேத்தே வீடியோல சொல்லியிருந்தேன், விஜய் போறது நீங்க கிரெடிட்ஸ் கொடுக்கலனாலும் வீக்கெண்ட்ல கண்டிப்பா விஜய் வந்து கிரெடிட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி விஜய் போறதுக்கு சரியான அப்ளாஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க செஞ்ச வேலைக்கான அங்கீகாரமும் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எஃப்ஜே போட்டு பொழந்து எடுத்திருக்காப்ல விஜேஎஸ். நீங்க வந்து ஒருத்தங்க வந்து கிச்சன்ல வேலை செய்யறாங்க, அவங்க வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு யாராவது வேணும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? பட் ஆனா அதெல்லாம் வந்து காதலியே வாங்காம எஃப்ஜே என்ன பண்ணிருக்காரு, எஃப்ஜே வந்து அவங்க தானே விஜய் பருவி தனியாவே வேலை செய்யட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க விட்டது தப்பு மக்களே. உண்மையிலே வந்து ஒரே ஆள் வந்து வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு போடணும், எல்லாரோட வெசல் வாஷம் பண்ணணும், வீடை வந்து கூட்டி பெருகி கிளீன் பண்ணணும், எல்லாரையும் காலையில எழுப்பி ரெடி பண்ணி அனுப்பணும். இவ்வளவு வேலையை பார்த்த விஜய் பருவியோட கிரெடிட்ஸை கூட திருடி வந்து நம்ம விக்கல் சிக்ரமுக்கு கொடுத்திருந்தாங்க. இது வந்து அவங்க வந்து ஆல்ரெடி பிளான் போட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க, ஓகேவா? அதுக்கெல்லாம் வச்சுதான் செய்யறாப்புல எல்லாரையுமே. சோ விஜய் பருவி நிறைய எமோஷனாய் ஃபீல் பண்ணி அழுதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ அதை மக்களும் பார்த்துதான் விஜய் பருவி இப்போ அபிஷியல் ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, ஓகேவா? அதனால விஜய் பருவி தான் ஃபர்ஸ்டா சேவ் பண்ணவும் பட்டிருக்காங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் விஜய் பருவி என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா ஒர்க்குக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது அந்த இடத்துல வந்து நம்ம எஃப்ஜே இல்ல, ஓகேவா? அதான் தலையே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களே தனியா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட்டு உடச்சிருந்தாங்க, ஓகேவா? அதனால விஜய் பருவி எல்லாத்தையும் பாயிண்டா கரெக்டா எடுத்து பேசுறதுனால எஃப்ஜேவால எதுவுமே சொல்ல முடியல. அவர் வந்து அப்படியே பூசி முழுவுறான். அதை விஜேஎஸ் கண்டுபிடிச்சிட்டாப்ல. அந்த மேட்டர் முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து விஜேஎஸ் வந்து அந்த இந்த மேட்டருக்கு வராப்ல, அந்த தர்மலிங்கம் வசந்தி மேட்டர், அந்த லெட்டர் மேட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கேக்குறாப்ல. அதாவது இந்த லெட்டர் மேட்டரை நீங்க என்ன பண்ணீங்க எஃப்ஜே அப்படின்னு கேட்கும்போது எஃப்ஜே ஒண்ணு என்ன பதில் சொல்றான்னா, அதாவது சார் அவங்க எப்ப வந்து விஜய் பருவதியா இருக்காங்க, எப்ப வந்து அவங்க வந்து அந்த டாஸ்கோட அந்த வசந்தி கேரக்டர்ல இருக்காங்கன்னு எனக்கு புரியல சார், நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அதை கிரியேட் பண்ணா. பட் ஆனா விஜேஎஸ் போட்டு பொழக்கத்தை விடவே இல்லை. விஜேஎஸ் போட்டு பொழந்துட்டே இருக்காப்ல எஃப்ஜேவை. அப்பனா உங்களை ஃபாலோ பண்றது, உங்களை வேலை வாங்குறதுல என்ன பிக் பாஸோட வேலையா? நீங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்கன்ற மாதிரி அவங்க புச்சி ஏறி நேட்டாரு எஃப்ஜேவை விஜேஎஸ். எஃப்ஜேவால பேச முடியல. பட் ஆனா அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அதாவது வீட்டு தலையா நான் எந்த இடத்துல வரணும் எந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சார், நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிளேட்டை மாத்தி போட்டான். ஆனா உண்மையா என்ன தெரியுமா, அவனுக்கு அந்த இடத்துல வரணும்னு இல்ல, அவனுக்கு அந்த இன்டென்ஷனே இல்ல. அவன் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தான், அடுத்த வாரம் நான் கேப்டன் ஆயிட போறேன், ஏன்னா எனக்கு எப்படியும் வந்து அடுத்த வாரம் கேப்டன் பதவியில போட்டி போட போறேன், அடுத்த வாரம் கேப்டன் ஆயிடுவேன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிடும், மறுபடியும் நான் வந்து இதே மாதிரியே சுத்திட்டு இருப்பேன், யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மெதப்பிலேயே சுத்திட்டு இருந்தான், ஓகேவா? அதனாலதான் பூச்சி ஏறி நேட்டாப்ல, ஓகேவா? விஜேஎஸ் கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்ட் தான். அதாவது ஒருத்தவங்க தனியா வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து நீ தான் கூட வேலை செய்யணும், நீ கையை கட் பண்ணிட்டு நீ வந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். வேற யாராவது ஒருத்தர் வந்து அசிஸ்டண்டா போடுங்கன்னு சொன்னாலும் அதையும் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். எஃப்ஜேவா வந்து நீ இடத்துல இருக்கு தேவையில்ல, கேப்டனா வந்து நீ வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்கணும்ல. அதுக்கும் பிக் பாஸ் வந்து உனக்கு இறங்கி வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரா? அதுக்கு எதுக்கு ஒண்ணு வந்து கேப்டனா போட்டிருக்காங்கன்றதுதான் விஜேஎஸோட கேள்வி, ஓகேவா? சோ இதே மாதிரி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீ வந்து மலுப்புறன்றது எனக்கு நல்லாவே புரியுது. விஜய் சொல்றாப்ல, நீ வந்து இந்த பூசி முழுவுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு நல்லாவே தெரியுது, ஏன்னா மக்களுக்கும் தெரியும், கேட்டு பாரு அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் பக்கம் திரும்பி விட்டாப்ல. சோ எஃப்ஜேவால எதையுமே பேச முடியல. எஃப்ஜே வந்து அப்படியே ஒரு ஜூம் வைக்கிறாங்க எஃப்ஜே மூஞ்சிக்கு, அரண்டு போயிருக்கான். என்னடா இது, நம்ம பண்ணதெல்லாம் வந்து இடவரமா வெளியே போயிருக்கு போல, நம்ம அவ்வளவுதான் போல அடுத்த வாரம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எஃப்ஜே இந்த வாட்டி கண்டிப்பா நாமினேஷன்ல வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் கன்ஃபார்மா எவிக்ட் ஆயிடுவான். ஏன்னா எஃப்ஜேக்கு போன வாட்டியே, அதாவது அவன் ஒரு 3 வாரமா நாமினேஷன் வந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். அப்பயும் அவனுக்கு ஓட்டுகள் ரொம்ப கம்மி, அப்பயும் அவனை தூக்கி வெளியே அடிக்க வேண்டியது. பட் இருந்தாலும் காப்பாத்தி உள்ள வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமேட்டு எஃப்ஜே வந்து காப்பாற்றப்பட மாட்டார். எஃப்ஜே நாமினேஷன்ல வந்தானா தூக்கி வெளியே வச்சிருவாங்கன்றது தனிப்பட்ட கருத்து. இந்த இடத்துல எல்லா கிரெடிட்ஸும் வந்து விஜய் பருவதி என்னென்னலாம் உழைப்பு போட்டாங்களோ அந்த உழைப்புகளாம் வந்து கிரெடிட்ஸ் வந்து விஜேஎஸ் மூலியமா நம்ம விஜய் பருவதிக்கு கிடைச்சதை இங்க பார்க்க முடியுது. சோ இதனால விஜய் பருவதியோட ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க, என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி நான் தெரிஞ்சு அதுலயும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.